ஸ்ரீ குருப்யோ நம. நமஸ்காரம். ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ கல்யாணராமர் ஆலய SVKRT சேனல் அன்பர்களுக்கு நமஸ்காரம். ஆன்மீக அன்பர்களுக்கு நம்ம ஆலயத்துல இன்னைக்கு இந்த ஆஷாட நவராத்திரி சமயத்துல நம்ம ஆலயத்துல வாராகிய பத்தி நிறைய பேர் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம திருவள்ளூர் மாவட்டத்துல ரொம்ப அற்புதமா இந்த சின்ன வயதுல ஜோதிட கரைச்சி குடிச்சு நிறைய பேருக்கு ரெமிடி தெளிவா சொல்லிட்டு இருக்க பிரம்மஸ்ரீ கோகுல் ஜோதிடர் ஐயா அவர்கள் இன்னைக்கு நம்ம சேனலுக்கு வந்திருக்காங்க. இந்த நேரத்தை ஒதுக்கி முதல்ல அவரை நம்ம நமஸ்காரம் தெரிவிப்போம். நமஸ்காரம்ண்ணா, ரொம்ப சந்தோஷம். இந்த ஆஷாட நவராத்திரி சொல்றா வாராகிய பத்தி இன்னும் நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறா. நம்ம சேனல் அன்பர்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் நீங்க அந்த வாராகிய பத்தி தெளிவா சொல்லணும். முதல்ல உங்க பேர்ல இருந்து நீங்க சொல்லி அப்படியே ஆரம்பிக்கலாம். நமஸ்காரம். என்னுடைய பேர் கோகுல் சர்மா அப்படின்னு. நான் இங்க திருநின்ற ஊர்ல, திருவள்ளூர் மாவட்டத்துல இருக்கிற திருநின்ற ஊர்ல ஜோசியம் பார்த்துட்டு இருக்கேன். ஏதோ சில குருவுடைய அனுகிரகத்தினால, சில பேருடைய பிளெஸிங்ஸ்னால அது கடவுளோட அனுகிரகத்துல நல்லபடியா போயிட்டு இருக்கு. இப்போ இந்த ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிறது பொதுவா 4 விதமான நவராத்திரிகள் உண்டு. அது நம்ம வரக்கூடிய நிறைய காலநிலை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் இந்த ஆஷாட மாசம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமமான ஒரு மாதமா பார்க்கப்படுறது. ஆக்சுவலா நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இது பெரிய அளவுல தெரியறது இல்லை. நம்ம தமிழ்நாட்டை தாண்டிட்டோம் அப்படின்னா அந்த பக்கம் தெலுங்கானாவோ இல்ல ஆந்திர பிரதேஷோ கர்நாடகாவோ இல்ல ஃபுல் நார்த்தோ அவ எல்லாருமே ப்ராப்பரா 4 நவராத்திரியுமே ரொம்ப கிராண்டா பண்றாங்க. அதுலயும் இந்த ஆஷாட நவராத்திரிங்கிறது சாந்திரமானத்துல சொல்லப்பட்டிருக்கிற சாஸ்திரம். நம்மளுடைய தமிழ்நாட்டுல ரொம்ப விசேஷமா பண்ற நவராத்திரி புரட்டாசி மாசத்துல வர நவராத்திரி. அதாவது துர்கா லட்சுமி சரஸ்வதி வழிபாடு எல்லா ராத்திரியும் கோல் வச்சு பண்றது. இந்த ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிறது அந்த சைடு இதே மாதிரி பద్ధதியில பண்றவாலும் சில பேர் இருக்கா. இதையும் தாண்டி ஜபங்கள், ஜப சித்தி, அதே மாதிரி ஹோமங்கள், ஹோம சித்தி, இந்த மாதிரி சுவாமிய சித்தி பண்ணக்கூடிய ஒரு நவராத்திரியா ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிறது பார்க்கப்படுறது. அதுல இந்த தச மகா வித்யா, சக்தி பீடங்கள், பாலா திரிபுர சுந்தரி அம்பிகால ஆரம்பிச்சு தசமகா வித்யாவும் ராஜராஜேஸ்வரி அம்பாள் வரைக்கும், லலிதாம்பாள் வரைக்கும், அதே மாதிரி சப்த கன்னிலையும் ரொம்ப உத்தமமான ஒரு ஸ்தானத்தை பெற்றிருக்கிற நம்ம வாராகி அம்மாளா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா சுவாமிக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஒரு சிறப்பு அம்சம் அப்படிங்கிறது சொல்ற அளவுக்குலாம் இல்லை. அது அவ்வளோ பெருசு. ஸோ அந்த விசேஷமான ஒரு ஆஷாட நவராத்திரி, இந்த நவராத்திரி இவங்க எல்லாரையும் சித்தி பண்ணக்கூடிய ஒரு நவராத்திரியா இந்த நவராத்திரி பார்க்கப்படுறது. அதுல வாராகி அம்மனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா நம்ம கொடுத்துருக்கோம். அது ஏன் இந்த வாட்டி சொல்றோம், மிஞ்சி போனா ஒரு 2-3 வருஷமா வாராகி அம்பாளை பத்தி சொல்லியிருப்போம். அதுக்கு முன்னாடி எல்லாம் வாராகி அம்பாள் எங்க போனாங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கு. இப்போதான் வாராகி எல்லா இடத்துலயும் இல்லறத்துலயும் உபாசனம் பண்ண ஆரம்பிச்சுட்டா, எல்லாருமே வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இவங்க எல்லாருமே ரகசியமான தேவதைகள் அப்படின்னு. ஒரு ஒரு யுத்தத்துல லலிதா பரமேஸ்வரி ராட்சசனை வதம் பண்றதுக்காக ரொம்ப போராடிட்டு இருக்காங்க. சோ அதுல இருந்து பிறக்கப்பட்ட ஒரு அம்பாள் தான் வாராகி அம்பாள். அதே மாதிரி பாலா திரிபுர சுந்தரி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க, நிறைய பேருக்கு அது மேபி தெரியும். சோ அவளும் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல வந்தவாதான். அந்த மாதிரி ஒரு ஒரு அம்பாலுமே இந்த மாதிரி ஒரு ஒரு சுச்சுவேஷன்ல வந்திருக்காங்க. சோ அதுல இந்த வாராகி அம்பாள் அப்படிங்கிறது ரகசியமான தேவதையா பார்க்கப்படுறது. இந்த ரகசியமான தேவதை எப்போ வெளியே வரும் அப்படிங்கிறது சாஸ்திரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கான். அதாவது மக்களுக்கு என்னைக்கு அதீதமான பிரச்சனை வருதோ, அதீதமான ஒரு பெரிய பெரிய வியாதிகள் வருதோ, நோய் வருதோ, இந்த ஜன பாப்புலேஷன் என்னைக்கு குறைய ஆரம்பிக்குதோ அன்னைக்கு நான் பூலோகத்துல எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு சங்கல்பம் அப்பவே எடுத்திருக்கா. கரெக்டா நீங்க எல்லாம் நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் தான் வாராகி அம்பாள் அப்படிங்கிறது யாருங்கிறதே எல்லாருக்கும் தெரியும். எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் அது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அந்த காலத்துல ராஜராஜ சோழன் வழிபட்டதா. ஆமா, அப்படியே வரலாறுமே இருக்கு. அவரே யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவரு பிரதிஷ்டை பண்ண சிவனுக்கு முன்னாடியே
இந்த அம்பாளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த அம்பாளுக்கு பலி கொடுத்துட்டு தான் வந்து அவர் வந்து படையை எடுத்துட்டு யுத்தத்துக்கே போவாராம். அதுக்கப்புறமா அதுல ஜெயம் ஆனக்கு அப்புறமா தான் அங்க இருக்கிற ஈஸ்வரருக்கே அவர் வந்து பூஜை ஆராதனை பண்ணுவாருன்ற மாதிரியே நிறைய பேர் சொல்லியிருக்கா. அதுவும் தான் உண்மை. அது அந்த இடத்துலயே வந்து கல்வெட்டிலே வந்து போட்டிருப்பாங்க. கிரந்தம் தெரிஞ்சவா இல்ல சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்களுக்கு அது வந்து தெரியும். ஏன்னா அங்க இருக்கும். ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப தூய தமிழ்ல எழுதியிருப்பாங்கன்றதுனால அந்த மாதிரி அர்த்தங்கள் அப்படிங்கிறது அந்த கோவில்ல வந்து இருக்கு. ஸோ ரொம்ப யுகத்துக்கு முன்னாடியில இருந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து இந்த அம்பாள் வந்து இருந்திருக்கா. இந்த அம்பாளை உபாசனம் பண்ணி சித்தி பண்ணி ரொம்ப பெரிய பெரிய ஆள்லாம் வந்து இப்பவும் வந்து நிறைய பேர் இருந்துட்டு வரா. இப்போ நிறைய பேர் யூடியூப் சேனல்ல வந்து ஜோசியம் சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வாக் சித்திங்கிறது ஒண்ணு வேணும். நிச்சயம். ஓகேங்களா? சோ அந்த வாக் சித்தி என்னதான் நம்ம ஜோசியம் படிச்சிருந்தாலும் கால்குலேட் பண்ண தெரிஞ்சிருந்தாலும் நமக்கு அந்த வாக் சித்திங்கிறது இருந்தாதான் நம்ம சொல்றது அந்த ஜனங்களுக்கு வந்து பலிக்கும். அந்த பலாபலனை கொடுக்கணும்னா இந்த மாதிரியான தேவதைகளை உபாசனம் பண்ணி சித்தி பண்ணி வச்சா மட்டும்தான் நம்ம சொல்றது அவங்களுக்கு நடக்கும். ஏன்னா இந்த மாதிரி சுவாமி எல்லாமே கர்ம வினைய வந்து தீர்க்கக்கூடிய தேவதா. ஏன்னா நவகிரகத்தை பேஸ் பண்ணிதான் வந்து ஜாதகம் இருக்கு. இப்போ ஒரு ஜாதகத்துல வந்து ஒருத்தங்களுக்கு கல்யாணமே ஆகாதுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ஒரு வாராகி உபாசகர் கிட்ட வராங்க. அவர் பாக்குறாரு. அவர் வாயால நீ கவலைப்படாத கல்யாணம் ஆகும் அப்படின்னு. கல்யாணம் ஆகலன்றது அவருக்கே தெரியும். ஆகாதுங்கிறது தெரியும் ஜாதக ரீதியா. உனக்கு ஆகும்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்பினாலே அவங்களுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நிச்சயதார்த்தம் கல்யாணம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஸ்டெப் வந்து கிரகமே மாறுற அளவுக்கு ஆமா கிரகத்துடைய பலித்தத்தை விட அந்த அதீதமான ஒரு உத்தம பலித்தத்தை வாக் சித்தியா வாராகி அம்பாள் வந்து கொடுப்பாங்க. சோ அவ்வளோ சிறப்பு பெற்ற ஒரு தேவதையா வந்து வாராகி அம்பாள் ஜோசியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுற தேவதையா பார்க்கப்படுறாங்க. அப்புறம் இன்னொரு சந்தேகம், மக்கள் நிறைய இந்த செய்வினை சொல்றா, பில்லி சூனியம், நமக்கு ஏதாவது ஒரு கெடுதல் பண்ணியிருப்பான்றாலே அதெல்லாம் எப்படி அவ உணர்றா? அதெல்லாம் உண்மையா பொய்யா, இருக்கா இல்லையா? அதாவது இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ஆக்சுவலா நீங்க கேட்கறது இது எல்லாமே ஆக்சுவலா இருக்கு. ஏன்னா சுவாமின்னு ஒண்ணு இருக்கு. இந்த வீடியோவை பாக்குறீங்க, காரணம் சுவாமி நம்பிக்கை இருக்குன்றதுனால பாக்குறது. அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு பவரும் இருக்குன்றதும் உண்மைதான். இப்போ வேதத்திலே வந்து நான் வந்து வேதமும் படிச்சிருக்கேன்றதுனால எனக்கு சில விஷயம் தெரியும். அந்த வேதத்துல வந்து சத்ரு சம்ஹார மந்திரம் அப்படின்னு ஒரு மந்திரத்தை வச்சிருக்கா. சுப்பிரமணிய சுவாமிக்குன்றத வச்சிருக்கா. அதே மாதிரி ஆபிச்சார விநாசன சூக்தம்னே ஒரு சூக்தம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஒரு தோஷத்துக்கும் ஒரு பில்லி சூன்யம் ஏவல் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா செய்வனே, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் விநாசனம் பண்றதுக்குன்னே ஒரு மந்திரம் அப்படிங்கிறது மந்திர பட்டணம் அப்படிங்கிறது வேதத்துல இருக்கு. வேதத்துல வந்து ரிஷிகள் வந்து அனாவசியமா எழுதியெல்லாம் வைக்க மாட்டான். அவங்களுக்கு தெரியும் எதுக்கு இது வைக்கணும் எதுக்கு இது வைக்க கூடாதுங்கிறது வேத வியாசருக்கு தெரியும். சோ அவங்களே எழுதி வச்சிருக்காங்கன்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அப்போ அது இருக்குன்னா அது இருந்தாதானே அது இப்போ ஒரு ஆத்துல இருக்கு அவள் இருக்கு செய்வன இருக்குன்றது எப்படி நம்ம ரியலைஸ் பண்ணா அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம்? எளிமையான பரிகாரத்தை சொன்னா நம்ம சேனல்ல இருக்க மக்கள் பயனடைவா. அவசியமா. இப்போ அந்த மாதிரியான ப்ராப்ளம் அந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்ம வீட்டுக்குள்ள எப்படி இருக்கும், அது இருந்தா என்ன மாதிரியான பலித்தம் இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஒன்னும் இல்ல, ஒரு மனுஷனா பிறந்தா ரெகுலரான ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கும். காலையில எழுந்திருக்கிறது, அவங்களுடைய சௌச்சாலயம் அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறமா வந்து சுத்தம் பண்ணிட்டு அனுஷ்டானம் பண்ணிட்டு ஆபீஸுக்கு போறவா லௌகிகமா இருக்கிறவங்க ஆபீஸ்க்கு போவாங்க, வைதிகமா இருக்கிறவங்க அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு போவாங்க, கோவிலுக்கு போறவங்க இந்த மாதிரி. சோ இந்த நித்திய கர்மா அனுஷ்டானத்துல முக்கியமான அனுஷ்டானமா பார்க்கப்படுறது சுவாமிய பிரார்த்தனை பண்றது, சுவாமிக்கு பூஜை பண்ற அனுஷ்டானம். வீட்டுல விளக்கு ஏத்தனாதானே நம்மளுக்கு அந்த எனர்ஜியே வரும், பாசிட்டிவ் எனர்ஜியே வரும். அந்த பர்பஸையே வந்து இந்த ஆபிச்சாரம் வந்து லாக் பண்ணிடும். பண்ண விடாத அளவுக்கு தடுத்துரும். ஏதாவது தொடர்ந்து பிரச்சனையை கொடுக்கும். இப்ப உதாரணத்துக்கு பிரச்சனைனா வாண்டடா வந்து கொடுக்காது, சூழ்நிலை அதுக்கு தகுந்த மாதிரி அமைஞ்சிடும். நேரம் இருக்காது, இரவு நேரத்துல வேலைக்கு போயிட்டு பகல்ல தூங்குவா. அதே மாதிரி ஏர்லி மார்னிங் ஏதாவது எழுந்து போற மாதிரி. அதனால சுவாமி கிட்ட போய் நித்திய விளக்கேத்த முடியலன்னா கூட இது கூட அறிகுறிதான் ஏதோ ஒரு உண்மை செய்வனை இருக்கும். உண்மை. அதனாலதான் வீட்டுல விளக்கு ஏத்தணும். வீட்டுல வந்து நித்தியபடி சுவாமிக்கு 2 விளக்கு ஏத்தணுமா. ஒண்ணு வந்து கிருதி தீபம் அப்படின்னு சொல்லுவா. கிருதி அப்படின்னா வந்து நெய் விளக்கு. ஆமா, அது கம்பல்சரி வந்து நெய் விளக்கு அப்படிங்கிறது குத்து விளக்குல விட்டு ஏத்தணும்.
அதே மாதிரி காமாட்சி அம்மன் விளக்குல வந்து ஆமா நம்மளுடைய குலதெய்வ விளக்குன்னு பேரு. காமாட்சி அந்த விளக்குல காமாட்சி அம்மன் இருப்பா, அம்பாள் இருப்பான்றதுனால அது பேரு காமாட்சி அம்மன் வச்சிருக்கா. அந்த மாதிரி ஏக தீபம் அப்படிங்கிறது நம்மளுடைய குலதெய்வ விளக்கு. அந்த குலதெய்வ விளக்குல வந்து நம்ம எண்ணெய், நல்ல எண்ணெய் விட்டு விளக்கு ஏத்தணும் அப்படின்ற மாதிரி சாஸ்திரம். சோ ஒரு வீட்டுல எண்ணெயிலிருந்து வரக்கூடிய வைப்ரேஷனும் இருக்கணும், நெய்யிலிருந்து வரக்கூடிய வைப்ரேஷனும் இருக்கணும். இதுல ஏதாவது ஒண்ணு கட் ஆஃப் ஆனாலும் நம்ம வீட்டுல ஏதோ ஒரு சின்ன சங்கடங்கள் வரப்போகுது. தினமும் விளக்கு இருவேளையும் நெய்யிலையும் ஏத்தணும், எண்ணெயிலையும் ஏத்துறது அதீத உத்தமம். ஆமா, அது வந்து ரொம்ப ரொம்ப கம்பல்சரி. உத்தமம்ன்றதெல்லாம் தாண்டி கம்பல்சரி பண்ணியே ஆகணும். அது எப்போ நம்ம பண்றதை நிப்பாட்டுறோமோ அன்னைக்கு நமக்கு என்னமோ ஒரு பேட் டைம் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இப்ப எங்கேயாவது நம்ம பிரயாணம் பண்றோம், ஊருக்கு போறோம், ஒரு 4 நாள் இல்ல ஒரு வாரம் நம்ம வீட்டுல இல்ல அப்படின்னா அது வந்து பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம அங்க இல்ல. நம்ம அங்க இருக்கும்போது நம்மளுடைய நித்திய கர்ம அனுஷ்டானம் மட்டும் பண்றோம். நம்ம குளிக்கிறோம், ஆபீஸுக்கு போறோம், வேலைக்கு போறோம், சாப்பிடுறோம், தூங்குறோம். இது பண்ணும்போது இந்த விளக்கேத்த முடியல அப்படின்ற ஒரு பர்பஸ் வந்துச்சுன்னா அப்ப நிச்சயமா வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம். இது வந்து ஒரு ஆரம்ப புள்ளி. இதனால இதுக்கு அடுத்த லெவல் அப்படிங்கிறது இன்னும் மோசமா போகும். போக போக மோசமா போகும் இல்லையா? இப்போ அந்த விளக்குன்றது வந்து அந்த ஜோதிங்கிறது சுவாமியா அந்த இடத்துல நம்ம கூப்பிடுறது. அந்த ஜோதியில நம்ம வந்து நம்மளுடைய குலதெய்வத்தை ஆவாகனம் பண்றோம். அந்த குலதெய்வத்தை நம்ம கூப்பிடல அப்படின்னா அப்போ நெக்ஸ்ட் என்ன தேவத்தை வீட்டுக்குள்ள வரும்? துர்தேவதை தான் வரும். துர்தேவதை வீட்டுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் விளக்கு ஏத்தல அப்படின்னா. துர்தேவதை வந்துருதுனாலே கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்மளுடைய சந்தோஷத்தை வந்து போகக்கூடிய அளவுல வந்து நம்மள தள்ளி விட்டுடும். உதாரணத்துக்கு உண்டாக்கும், நிறைய பிரச்சனைகள் மேலும் மேலும். ஆமா, அவங்களுக்கு வந்து ஃபைனான்ஸ்ல எந்த பிரச்சனையும் இருக்காது. எடுத்த உடனே ஃபைனான்ஸ் லாக் பண்ணவே மாட்டாங்க துர்தேவதைகள் யாருமே. காசு அள்ளி அள்ளி கொடுப்பாங்க, ஆனா நிம்மதியா பறிச்சிருவா. வீட்டுல கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வரும். குழந்தைங்களால நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். தாய் தந்தையருக்கு வந்து உடம்பு சரியில்லாம போகும். அது ரொம்ப அது அப்படியே போக 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 இதுல ஒரு ஆக்டிவேஷனா ஆரம்பிக்கும். இந்த 3 ஆக்டிவேஷனுமே வரும்போது நெக்ஸ்ட் ஒர்க்ல கை வைப்பா. அப்பதான் அந்த பண ரீதியா, ஆமா, பண ரீதியா பிரச்சனை வந்தாதான் நம்ம மக்களுக்கு தெரியுது ஏதோ பண்ணிருக்காங்க, ஏதோ பயம் வருது. அப்பதான் நம்ம தெய்வத்தை வந்து நம்ம வழிபாடவே ஆரம்பிக்கிறோம். ஆனா இண்டிகேஷன் கடவுள் விளக்குலே கொடுத்துட்டாரு. அந்த விளக்கு ஏத்துறது நம்ம நிப்பாட்டின உடனே நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஒண்ணும் இல்ல, என்ன பண்ணணும், திருப்பி நம்ம விளக்கேற்ற ஆரம்பிக்கணும். நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் விளக்குல வச்சுட்டாலே அந்த இடத்துல எந்த ஒரு துர்தேவத்தையும் வராது, எந்த விதமான செய்வினைகளுமே வந்து வராது. அந்த செய்வினைகள் வாண்டடா பண்றவாலும் நிறைய பேர் இருக்கா. அது வந்து அது நம்ம தனியா இன்னொரு வீடியோல நம்ம பெருசா பேசலாம். அதை பத்தி நம்ம இதை பத்தி பேச வேண்டாம். விஷயம் என்ன அப்படின்னா, வாராகி அம்பாள் வாண்டடா வச்சாலுமே எடுக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய தேவமா இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நம்மளா கெடுத்துக்கிற ஒரு செயல்னால பெரிய அளவுல பிரச்சனைங்கிறது இருக்காது. ஆனா சின்ன சின்ன நிம்மதி அப்படிங்கிறது நம்மளை விட்டு போக ஆரம்பிச்சிருது அப்படின்னாலே அது ரொம்ப கஷ்டமா போயிடும் இல்லையா நம்மளுடைய வாழ்க்கையில. அந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்னாலே அப்ப நம்ம வீட்டுல வந்து ஏதோ ஒரு செய்வினையும் இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு நிஜமாவே இப்ப நம்ம மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்த ரொம்ப அற்புதமா விளக்கி சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய நம்ம கோவிலை பத்தியும் நீங்க நம்ம சேனல்ல பேசணும். நம்ம கோவில் பக்தர்களுக்காகவும் நீங்க வந்து நிறைய ரெமெடி, இப்போ உங்களை பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு அவ பிரியப்பட்டா கோவில் உங்க நம்பர் ஏதாவது தெரிவிக்கலாமா குரூப்ல? அவசியமா நம்மளுடைய சேனலுடைய லிங்க்கும் வந்து கீழே வந்து போட சொல்றோம். அவசியமா போட சொல்லுங்க. நம்மளும் பர்சனலா வந்து ஸ்ரீ கோகுலம் சேனல் அப்படின்னு வந்து வச்சிருக்கோம். அது மூலியமா சில மக்களுக்கு வந்து நம்மளால முடிஞ்ச நிறைய நல்லதும் அப்படிங்கிற அஸ்ட்ராலஜிக்கலா வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி நீங்களும் வந்து ரொம்ப வருஷமா சிறந்த முறையில சுவாமி அனுகிரகத்துல அதெல்லாமே அம்பாள் ஆசீர்வாதம், இங்க பிள்ளையார் அனுகிரகம். ஏன்னா இந்த கோவில்ல நாங்க ரொம்ப வருஷமா எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். அதை இணங்க நீங்க வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நல்லது. அந்த அம்பாள் அனுகிரகம் எல்லாருக்கும் போய் சேரட்டும். எல்லாம் இதோடைய கண்டினியூஷன். அதாவது இது எதனால நாம வாராகியை பத்தி ஆரம்பிச்சிட்டோம், இன்னும் டீட்டெயிலா பேசணும், அதுக்கு டைம் இல்லைன்றதுனால இது நிறைய வீடியோ அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். செகண்ட் பார்ட்டோ தேர்ட் பார்ட்டோ அது வந்து அம்பாள் எத்தனை பார்ட் கொண்டு போறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போகலாம். பட் ஆனா ஆரம்ப புள்ளியா அந்த விளக்கு புள்ளி தான். ஸோ விளக்கு ஏத்துறது மட்டும் வீட்டுல நிப்பாட்டாதீங்க. அது ஒழுங்கா பண்ணாலே வீட்டுல சங்கடங்கள் நிவர்த்தி ஆகும். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மக்கள் எல்லாருக்கும் நல்ல அற்புதமான ரெமெடி கொடுத்திருக்கார். ஆனந்தம். நல்லதே நடக்கட்டும். நல்லா இருப்போம். ஆனந்தம். நமஸ்காரம்.
சர்வே ஜனா ஜனாः சுகினோ பவந்து சமஸ்த மங்களானி சந்து. சந்தோஷம்.